இப்போ சொந்த வீட்டுக்கு போகணுன்னா எப்படியும் 4-5 கோடி ரூபாய் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி இருந்தாலும் என்ன கிடைக்கும்? 2 BHK கிடைக்கும். இது வந்து 4 BHK. 4 BHK வாங்கணும்னா 5 கோடி 6 கோடி ஆகும். அந்த 6 கோடி நம்ம வந்து பிஸ்னஸில் போட்டோம்னா நிறைய சம்பாதிக்கலாம். அதுக்கு பதிலாக வாடகையே நம்ம கொடுத்துடலாமே, மிதமிஞ்சி இருக்கும்பொழுது அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு டம்ப் பண்ணணும் ப்ராப்பர்ட்டி வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமில் வந்து நம்ம வாடகை கொடுக்க கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அதில் சின்ன வயசுலேருந்தே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போ வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து சொந்தமாகவே வந்து 10 கோடி ரூபாய் உள்ள ஒரு வில்லாவை வந்து கொடுக்குறாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து இப்போ நான் இங்கே இருக்கிறதுனா எலக்ட்ரிசிட்டி அண்ட் ரெண்ட் எல்லாமே சேர்த்து 1,70,000 ஆகுது பர் மந்த்துக்கு ரெண்ட்டு நம்ம ஊர் காசுக்கு போனால். இப்போ நிறைய இந்தியன்ஸ் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. என்னோட வீட்டுக்கார் வந்து ஃபாரினில் வேலை செய்கிறார், துபாயில் வேலை செய்கிறாரு. அவர் 1 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறாரு, ஆனால் எங்களை கூட்டு போய் வைக்க மாட்டேங்கிறாரு அங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே நார்மலாக ஒரு ஸ்டூடியோ ஃப்ளாட் பழைய பில்டிங் பார்த்தாலும் நம்ம ஊர் காசுக்கு 40,000 50,000 கண்டிப்பாக ரெண்டே ஆகும். அவங்க ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு வச்சா ஸ்கூல் படிப்புக்கு அதுக்கு இதுக்குன்னு சேர்த்து எல்லாமே ஒரு 1.5 லட்ச ரூபாய் முடிஞ்சிடும். அப்போ அந்த ஊரில் என்ன சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பிள்ளைகளை ஒய்ஃபை தியாகம் பண்ணிவிட்டு அவங்க வந்து இங்கே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. நம்ம ஊரில் சம்பாரிச்சா 50,000 கிடைக்கும், வெளிநாட்டில் சம்பாரிச்சா 1.5 லட்சம் கிடைக்கும். அதில் நம்ம ஏதோ வயிற்று கடிச்சு வாய் கடிச்சு செலவு பண்ணி 1 லட்ச ரூபாய்க்கு மேலே அனுப்பிச்சோன்னா பசங்களை படிக்க வச்சு ஒரு 4 வருஷத்தில் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் சேர்த்து வைப்பாங்க. அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக வாழுவோம். அதுதான் வந்து ஆம்பளைங்களுடைய பிளான். ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து எனக்கு சேஃப்டி ஆகும். மாதத்துக்கு வந்து நம்மளுடைய வீட்டுக்கு ரெண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி வாட்டர் இதெல்லாமே சேர்த்து மாதம் நம்ம ஊர் இந்தியா காசுக்கு 2 லட்ச ரூபா நம்ம பே பண்ணுறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போது சொந்தமாக வாங்கிட்டோன்னா ரெண்ட்டும் இருக்காது, அப்புறம் எலக்ட்ரிசிட்டியும் அங்கே கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக சோலார் சிஸ்டம், அதிகபட்சம் 10% தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் ரெண்டுமே சேஃபு. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆல்ரெடி நான் போய் பார்த்து கொண்டு ஒரு டோக்கன் மாதிரி பே பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி போய் நம்ம வந்து ஒரு 20% பே பண்ணிடலாம். பேலன்ஸ் வந்து அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணிகிட்ருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ முடிச்சு எங்கள் கைக்கு வந்து ஒரு 4-5 மாதத்தில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போவோம் சவா, டிஃபன் சாப்பிட்டீங்களா? காலையிலே ரெடி ஆகிட்டாங்க. நாங்களும் ஒரு ஏற்கனவே வந்து பார்த்துட்டாங்க. ஒரு சந்தோஷம், அப்பா வில்லா வாங்குறது. ஆளுக்கு ஒரு ரூம்னு வேறு சொல்லியாச்சு. அதனால ஒரே ஹாப்பி தானே. இதுதான் ஆஃபீஸு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேமெண்ட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் தான் போய் வில்லா பார்க்க போகிறோம். டெவலப்பருக்கு ஒரே சந்தோஷம், 20% பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே வந்து ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்தா அது நம்பிக்கை இல்லை. ஒரு 20% கொடுத்தா தான் 20%னாலும் நம்ம ஊர் காசுக்கு 2 கோடி ரூபாய் ஆச்சு. ஸோ அதனால் காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து இங்கே எவ்வளோ வில்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2400 வில்லாஸ் இருக்குது. ஒன்று வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு பெருச்ச மரம், 2 பார்க்கிங் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி எல்லாருமே வந்துட்டாங்க, வாங்கிட்டாங்க. இப்போ நம்ம நேராக போவோம். நான் ஒயிட் போட்டோன்னு எல்லோரும் ஒயிட் போட்டிங்களா காலையில்? குறும்பு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ரைட் சைடில் பார்ப்பீங்க நீங்கள். இது ஃபுல்லாகவே வந்து இந்த க்ரீனிஷ் வந்து இவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம யுஏஇனாலே வந்து பச்சை பசீர் கிடையாது. ஸோ இவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஏதாவது நம்ம வந்து பீக் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கலாம்.